தூத்துக்குடி மாவட்டம் சிலானத்தம், அல்லிக்குளம், வேலாயுதபுரம், நமது நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதிகளில் புதிய தொழில் பூங்கா உருவாக்கப்படும் தொழில்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் சொல்லி 2 ஆண்டு ஆகிறது. தொழில் பூங்கா பயன்பாட்டிற்கு வந்துச்சா? தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளின் நீர் தேவையை பூர்த்தி செய்ய கடல் நீரை நன்னீராக்கும் ஆலை அமைக்கப்படும் என 2022ஆம் ஆண்டு அவங்க தொழில்துறை கொள்கை விளக்க குறிப்பில் சொன்னாங்க. சொன்னதை செஞ்சிருக்காங்களா? இங்க தூத்துக்குடியில இதெல்லாம் வந்திருக்கீங்க. ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள் எதையுமே செய்யல. ஆனா குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி உந்து சக்தி பூங்கா அமைக்கப்படும், தூத்துக்குடியில நியோ டைட்டல் பூங்கா அமைக்கப்படும் நடப்பு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வான ஏறி வைகுண்டம் போறானா? தென் மாவட்டங்களோட வளர்ச்சியை கருத்தில் கொண்டுதான் இதய தெய்வம் அம்மா அவர்கள் அறிவித்த மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி தொழில் பெருவழிச்சாலை இன்றைக்கு கிடப்புல கிடக்கு. சுமார் 10 லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் பட்டாசு தொழிற்சாலை. அந்த தொழிலில் அடிக்கடி விபத்து, உயிரிழப்புலாம் ஏற்படுது. பட்டாசு தொழிலில் உரிய சீர்திருத்தங்கள் கொண்டு வருமாறு பல முறை இந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியும் அரசு அதெல்லாம் காலையே வாங்கிக்கல. தூத்துக்குடி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்க வேண்டும் என்பதும், அந்த விமான நிலையத்திற்கு பெரியவர் சிவந்தி ஆதித்தனார் பெயர் வைக்க வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. திமுக கூட்டணி சார்பாக 39 பேரை அனுப்பி வச்சாங்க. அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல திமுகவோட தேர்தல் அறிக்கையில 187 நம்பர்ல 3.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா 3 ஆண்டுகள் முடிய போது இதுவரை சேர்த்து 50,000 பணியிடங்களை மட்டுமே நிறைவேற்றுவோம் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அதே போல ஒவ்வொரு ஆண்டு தேர்தல் அறிக்கையிலேயே என்ன சொல்லுவாங்க, புதிய பேருந்துகள்லாம் கொண்டு வருவோன்னு. ஆனா பழைய பஸ்ல நீங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, டிவில எல்லாம் சீட்டெல்லாம் பிச்சுட்டு லேடிஸ் எல்லாம் கீழே விழுவுறாங்க. பஸ் எல்லாம் அதை மறந்துடுறாங்க. ஆனா இந்த வருஷமும் 3500 புதிய பேருந்துகள் வாங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் அறிவிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% பேருக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. பல தகுதிகளை எல்லாம் சொல்லி அறிவிக்கல. அதுபோல கொரோனா தொற்றுக்கு பிறகு படிப்படியாக மீண்டு வந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை மின்சார கட்டணம் உயர்வு எனும் பேரடி மூலம் முழுமையாக முடக்கிய பெருமை ஸ்டாலின் அரசுக்கு தான் சேரும். அவர்களை சரிவிலிருந்து மீட்க எந்த திட்டத்தையும் இந்த அரசு அறிவிக்கவில்லை. அதுபோல அம்மா அவர்கள் கொண்டு வந்த அம்மா உணவகம், விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா சைக்கிள் உள்ளிட்ட திட்டங்களை முடக்குவதுதான் திமுகவுடைய குறிக்கோளா இருக்கு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதா சொல்லிதான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார்.